விஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரிஷ். என் கூட இருக்கிறது சஞ்சய் and ஆதித்யா. ஸோ மேட்ச் நம்பர் 55 ஐயோ பத்திக்கிச்சில ஒரு ஷோல தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு மேட்ச்ல டியூரிங் அன்பார்ச்சுனேட்லி ரெயின் டிஸ்டர்ப் பண்ணனால மேட்ச் ஆஃப்ல நின்னுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்ததை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லு சஞ்சய், என்ன நடந்தது இன்னைக்கு? எஸ்ஆர்எஸ் அதாவது டெல்லி. மழைனால மழைனால இன்னைக்கு டெல்லி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் வெரி புவர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா புவர் எக்ஸப்ட் டூ ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் சர்மா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்ச ஸ்கோர்னால தான் 133 வந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆகிட்டா இருந்தாங்க அப்படின்னா அங்க ட்ரிபிள் டிஜிட் தொட்டிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் நான் பாக்குறேன். அண்ட் இங்க பவுலிங்ஸ்ல நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு. ஸோ என்ன வெளியில போடுறாங்கன்னு தெரியல. பிளே ஆஃப் விட்டு வெளில வந்தாச்சு. பட் இருந்தாலுமே நாங்க ப்ரூவ் பண்றோம்டா, இன்னுமே நாங்க டீம் செட் பண்றோம்டாங்கிற ஒரு மைண்ட் செட்ல பண்றாரா என்னன்னு தெரியல. அண்ட் உனர்கட் அவருமே பாத்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் 13 ரன்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பவுலிங் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஃபேப் டியூ பிளஸிஸ் போன மேட்ச் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. ஓகே ஃபைன். கருணாருக்கு என்ன ஆச்சு, பூரலுக்கு என்ன ஆச்சு, கேஎல் ராகுலுக்கு என்ன ஆச்சு, எல்லாமே பாத்தீங்கன்னா மலை மாடு தான். எல்லாருமே அடிக்கிறவங்க தான். அக்ஷர் பட்டேல் கேப்டனுக்கு என்ன ஆச்சு பாரு எல்லாருமே. ஸோ அவங்க லாஸ்ட் மூணு நம்ம பேர் ஊருக்கு 18. என்னதான் ஆச்சு? அதான் நம்ம ஊருக்கு என்னதான் சிஎஸ்கேக்கு ஆச்சுங்கிற மாதிரி என்னாச்சு? டெல்லிக்கு என்னதான் ஆச்சு. அதாவது டிசி ஸ்டார்டிங்ல கண்டினியூஸ் வின் பண்ணி டாப்ல இருந்தவங்க இப்ப கண்டினியூஸா மேட்ச் என்னத்த பண்றாங்கன்னு அவனுக்கே தெரியல. ஏன்டா என்ன பண்றீங்கிறது எனக்கே தெரியல. நான் பாக்குறோம், நமக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆடுற அவனுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதா என்ன ஒண்ணுமே புரியல. ஸோ இன்னைக்குமே ஒரு லாஸ் ஆக வேண்டிய மேட்ச். ஸோ டியூ டு ரெயின் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டினியூஸ் லாசஸ் ஃபார் டிசி. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பிளே ஆஃப்ல போக முடியுமாங்கிறது ரொம்ப தெரியல. ஏன்னா டாப் த்ரீயை தாண்டி ஃபோர்த் பிளேஸுக்கும் பயங்கரமா காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு ஐபிஎல்ல. ஸோ அதுதான் நான் சொல்லி ஆகணும். எஸ்ஆர்எச் ஒரு நல்ல ஒரு கம்பேக்கா கொடுக்கலாம்னு பார்த்தாங்க. பட் அது கொடுத்து என்ன யூஸ்ங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, டஃப் தரணுங்கிற ஒரு மென்டாலிட்டியா ஆடுறாங்களா அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சூப்பரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா படியா சொல்லிட்டேன். ஆதி, இன்னைக்கு எப்படி போச்சு? நீ எப்படி பாக்குற? ஏன்னா டிசிக்கு ஒரு மஸ்ட் வின் கேமா இருக்கணும் இது. ஸோ அதை நம்பிதான் வந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. பட் எஸ்ஆர்ஹெச்சுமே ஃபினிஷிங் நல்லபடியா முடிக்கணும், நல்லபடியா நாங்க ஆடி போகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பட் கமின்ஸ் டாஸ்ல சொல்லியிருந்தாரு. ஸோ சொல்லு அதை பத்தி. அதுதான் நீ சொன்ன மாதிரியே டிசி இன்னும் அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இல்லை. லைக் பாயிண்ட்ஸ் டேபிள்ல சொல்றேன். ஏன்னா இந்நேரம் அவங்க அட்லீஸ்ட் 16 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க விளையாடின கேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்தாங்க. ஸோ என்ன 16 பாயிண்ட்ஸ் வந்திருக்கணும், பட் வரல. 13 பாயிண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. ஸோ என்ன கன்ஃபார்ம் ஆகல. அந்த டாப் டூ அடிக்கலாம்னு பார்த்தாங்க. பட் இப்போ டாப் த்ரீ அண்ட் ஃபோர்ல தான் வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் சான்சஸ். ஏன்னா பாக்கி இருக்கிற 3 டீம் பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆர்சிபி, எம்ஐஆ இருக்கட்டும், ஜிடிஆ இருக்கட்டும். இவங்க பண்றது பயங்கரமான சொதப்பல். ஏன்னா இன்னைக்கு சூப்பரா போனார் பேட் கமின்ஸ். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே பாதி பேட்டிங் ஆர்டரே காலி. அதான் ஸ்டப்ஸ் மட்டும் தான் காப்பாத்திட்டே இருக்காரு அவர் இந்த சீசன் ஃபுல்லாவே டிசியை. இன்னைக்கும் நல்லா ஆடினாரு கூட அசுதோஷ் சர்மா. அந்த ஒரு திருப்பி அந்த ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆனாங்க. பட் 133ல ஈஸியாக அடிச்சிருக்கலாம் சேசிங். அஃப்கோர்ஸ் எஸ்ஆர்எஸ் என்ன சொல்றது, அவ்வளோ பேட்டிங் ஃபார்ம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. மேபி கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க டிசி. பட் அது தோத்துருப்பாங்கன்னு தான் தோணுது இந்த மேட்ச்சு. அது மொத்தம் ஒரு ஒரு ஆறுதல் வெற்றி தான் எஸ்ஆர்ஹெச்க்கு. இன்னைக்கு முன்னாடி கட்டு ஆடினாரு. ரொம்ப நாள் ஆளை காணோம். ஓ, இந்த டீம்ல தான் இருக்கான்னு இப்பதான் தெரியுது எனக்கு. ஆளே காணோம் ரொம்ப நேரமா. ஸோ இன்னைக்கு நல்லா தான் போட்டாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் இனிமேல் அடுத்த சீசன் தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனுக்கு அவங்க பவுலிங் லைனப்ப இன்னும் கொஞ்சம் பார்ட்ஃபுல் ஆகணும்னு நினைப்பாங்க. பேட்டிங்கை என்னன்னு தெரியல, நல்ல பேட்டிங்னா யாரும் வரல. மேபி இன்னொரு பேட்ஸ்மேன் கொண்டு இந்த ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணாலே அது நல்லா இருக்கும்னு தோணுது எஸ்ஆர்ஹெச்க்கு. மற்றபடி டிசி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா கூட அந்த கேகேஆர்ல கிட்ட வர்றாங்க. மேபி சொதப்பி சொதப்பி அவங்க மேல எல்லாம் எது வேணாலும் நடக்கலாம். பட்
அவங்க விளையாடின கேமுக்கு அடுத்த 3 மேட்சோ இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். இல்லைன்னா வந்து கஷ்டம்டா. அவங்க போனாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பிளே ஆஃப் சொல்றேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் நல்ல டீம் தான் இருக்கும். பட் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. சோ அதுதான் நான் இன்னைக்கு எப்படி பார்த்தேன் அப்படின்னா, டிசிக்கு ஒரு மஸ்வின் கேம். பட் இன்னைக்கு அவங்க விளையாண்ட லட்சணத்தை பார்த்தா மஸ்வின் கேம் மாதிரியே அவங்க ஆடல. ஏன் அப்படின்னா, சீசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிசி வந்து பயங்கர ஒரு ஃபோர்ஸ்ல டாப் டூக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் நினைக்க வச்சாங்க. ஆனா இப்ப நடக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களான்ற டவுட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த மெயினான பிளேயர்ஸ் வந்து எல்லா மேட்சும் கண்டிப்பா அடிக்கணும். லைக் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஓப்பனிங்ல ஒரு குரல் வந்து ஒரு நல்ல 30+ அடிச்சுட்டு, கேஎல் ராகுல் மிட்ல ஒரு நல்லா அடிச்சுட்டு, ஸ்டம்ஸ் அண்ட் அசுதோஷ் சர்மா முடிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டா இருந்தாதான் வந்து டிசி ஆட முடியும். பட் இன்னைக்கு ஃபெயிலியர். கருண் நாயர் வந்து ஒரு மேட்ச் ஆனாரு, அதோட முடிஞ்சு எல்லாமே ஃபெயிலியர். லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் காலி ஃபெயிலியர். அவரை ப்ரொமோட் பண்ணாங்க இன்னைக்கு ஓப்பனிங்க்கு, முடிஞ்சு. அதுவுமே பெரிய லெவல்ல இது கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகுறாரு. பொரலும் காலி. ஃபேப் டுப்ளசிஸ் சுத்தமா இல்ல. அவர் இன்ஜுரியில இருந்து இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஆடினாரு. பட் அவருக்கு அந்த டச்ல இல்ல. அக்ஷர் பட்டேலும் பெருசா ஆட முடியல. முக்கியமா கேஎல் ராகுல், இவங்க எல்லாம் ஆடாதனால கேஎல் ராகுல் மேல ஃபுல் ப்ரெஷர் போயிடுச்சு. பட் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டப்ஸ் மட்டும்தான் வந்து அவர் வந்து அதுதான் அந்த பிளெக்சிபிளான பிளேயர் வந்து டெல்லியில அவர் தான் அந்த சீசன்லேயே வந்து ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சது அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் நின்று பொறுமையா ஆடிட்டு இவ்வளவு ரன் எடுத்துட்டு வந்தாரு. லாஸ்டா அந்த அஸ்தோஷ் சர்மா நல்லா ஆடியே வந்து 133. அது வந்து ஒரு பாஸ் ஸ்கோர் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து 100க்குள்ள ஆல் அவுட் ஆக வேண்டிய டீம் அதை எடுத்துட்டு வந்தது ஒரு நல்ல ஃபைட்டிங்கா நான் பாக்குறேன் டெல்லியில. ஆனா இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம்னா இன்னைக்கு டாஸ்லயே வந்து பட் கமின்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பவுலிங் சூஸ் பண்ணோடனே நாங்க பினிஷிங் கேம் நல்லா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாய்ஸும் பயங்கரமா தான் இன்னைக்கு போட்டாங்க. ஜெயதேவ் உனட்கட்லாம் இன்னைக்கு வந்து மிரட்டி விட்டாப்ல. பெரிய மிரட்டுற மாதிரி ஒரு ஸ்பெல்ல போட்டு விட்டாப்ல. 13 ரன் 4 ஓவருக்கு ஒரு விக்கெட். அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு இன்னைக்கு அவர் பவுலிங் ஆடவே முடியல. எல்லா பவுலருமே டீசெண்டா போட்டாங்க. பட் இந்த 2 பவுலர் நல்லா போட்டாங்க. கே மலிங்கா அவருமே வந்து நல்லா தான் போட்டிருந்தாரு. 28 ரன் கொடுத்திருப்பாரு. மொத்தத்துல வந்து எனக்கு டிசி வந்து அவங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி ரெயின் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சு ஒரு பாயிண்ட் போகும் 2 டீமுக்கும். இந்த ஒரு பாயிண்ட் வந்து எவ்வளவு குரூஷியலுங்கிறது அடுத்தடுத்த மேட்ச்ல தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த சொல்லு சொல்லு. டிசில வந்து பேட்ஸ்மேன் டபுள் டிஜிட் தொட்டதே லாஸ்ட் 3 பேர் தான். அதே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். விக்கெட் அங்க லூஸ் ஆயிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தவங்க கூட அந்த டி டுவெண்ட்டி இன்னிங்ஸ் மாதிரி போகாம T50 ஒன் டே மாதிரி ஆடலாமே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு எனக்கு. ஏன்னா வரீங்க 2-3 ரன்ல 3 ரன்ல அவுட் ஆயிட்டு போறீங்க, அவனுமே ஸ்டே பண்ணுங்கிற மைண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து வெரி புவர். இப்படியே போயிட்டு இருந்தா வெளில போயிடலாம். ஆஹ் உல்டாவா இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்த்த டிசிக்கும் இப்ப இருக்கிற டிசிக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு மாதிரி உல்டாவா போயிட்டு இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். ஓகே, கண்டினியூ பண்ணு. ஓகே, அதுதான் இன்னையோட மேட்ச்ல அதுதான். ஸோ இந்த ஐபிஎல் எடுத்து பார்த்தோம்னாலே நம்ம 2-3 பிளேயரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் 2 டேஸ் 2 நாள் நடந்த மேட்ச்ல வந்து 2-3 பிளேயர்ஸை வந்து நம்ம சொல்லாம இருக்கோம். ஸோ அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுல முக்கியமா சென்னை ஆர்சிபி மேட்ச்ல ரொம்ப குரூஷியலான மேட்ச். பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபைனல்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர்ல போய் வந்து சென்னை லூஸ் பண்ணாங்க. பட் அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய 2 பிளேயரை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமா ஆயுஷ் மாத்ரே ஒரு பெரிய ஃபைண்டா பாக்குறேன். எனக்கு வந்து எப்படி சொல்றது, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு கடவுளா தெரிஞ்சிருப்பாரு அன்னைக்கு ஆர்சிபி மேட்ச்ல. ஏன்னா 200+ முடிஞ்சாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு பெரிய ஹோப்பே கிடையாது. 180 தாண்டவே முடியாது. சரி, ஓகே, சின்னசுவாமி ஸ்டேடியம்னால ஓகே ஓரளவுக்கு 180 அடிப்பாங்கன்ற மாதிரி லெவல்ல இருந்தது. பட் ஸ்கோர் போனதோ எங்கேயோ. ஸோ 210+ போனனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போதான் வந்து நம்ம யங் சூப்பர் ஸ்டார் ஆயுஷ் மாத்ரே வந்து ஓப்பனிங் இறங்கி வெளுத்து வாங்கினாரு. இப்போ ஷேக் ரஷீத் அவுட் ஆனாலுமே அவர் வந்து எப்படி ஆடினார்னா, ஒரு எப்படி சொல்றது, வேற லெவல் ஒரு பேட்டிங், மாஸ்டர் கிளாஸா இருந்தது. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து
பவுண்டரியை ஸ்டாப் பண்ணல அவரு. ஓவருக்கு ஓவர் 4, 6 எங்கேயுமே வந்து ரன் ரேட் கம்மி பண்ணல. சோ அதுதான் அந்த ரன் ரேட் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ ஜடேஜாவும் சூப்பரா ஆடினாரு. பட் ஆயுஷ் மாத்திரே வந்து ஸ்பெஷல் அவரோட 94ங்கிறது இவ்வளவு க்ளோஸ் என்கவுண்டருக்கு வந்த மெயின் ரீசன் அவரை தான் பாக்குறேன். ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு பெரிய ஃபைண்டு, பெரிய பேபி அவருக்கு ஹிட்மேன், ஃபியூச்சர் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. ம், பேபி ரோஹித். ஆமா. சோ அவர் வந்து ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாரு. பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. அவர் பேட்டிங் பார்க்கும் போதெல்லாம் அவர் சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பவரா இருந்தது. சோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்திருந்தாரு. சோ அதே மாதிரி இன்னொரு பிளேயரை பத்தி சொல்லணும்னா ரொமாரியோ ஷெப்பர்ட். வின்னிங் ஜெயிச்சதுக்கு முக்கியமான பங்கு ஆர்சிபிலன்னு பாத்தீங்கன்னா அவர் தான். ஆக்சுவலா டிம் டேவிட் தான் வந்து அடி நொறுக்குவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் லாஸ்ட் 2 ஓவர்ல தான் மேட்சே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 180 ஆர் 190 மேக்ஸ் அப்படின்ற மாதிரி லெவல்ல போயிட்டு இருந்தாங்க. அங்கதான் வந்தது இல்ல எல்லாமே. என்ன காண்டுல வந்து ரொமாரியோ விளையாடுனான்னு ஷெப்பர்ட் தெரியல. வந்து சம்மட்டி முன்பகை முன்பகை காட்டடி. இருக்கா, என்ன ரீசனே தெரியல. ஏதோ காண்டிலே அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. யார என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவனை ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் அடிக்க அடிச்ச ஆரம்பிச்சான். அடியெல்லாம் செகண்ட் ஹிஸ்டரியில 14 பாலுக்கு 50 அடிக்கிறாரு. சோ 2 ஓவர்ல முடிச்சிட்டாரு. 50 ரன்னை சேர்த்து கொட்டிட்டாரு. இந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வின்னிங்க்கு எடுத்துட்டு போய் இப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க நம்பர் டாப் ஆஃப் த டேபிள்ல. டிம் டேவிடும் அடிக்கிறாரு, ரொமாரியோ ஷெப்பர்டும் அடிக்கிறாரு. ஒரு 2 பெரிய பில்லர் கீழே இருக்கிறனால அவங்க இன்னுமே பேலன்ஸ்டா தெரியுறாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸோட ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்சது வந்து சாதாரண அடி இல்ல, அடி தோச்சு எடுத்துட்டாரு. ஓகே. சோ அதுதான் இந்த 2 பேரை பத்தி பேர் சொல்லி நினைச்சேன். ஆக்சுவலா அதுக்கு அடுத்த இந்த சொல்லு ஆனா அதி. மேட்ச்ல கூட எல்லாரும் அடிச்சுதான் நினைக்கிறேன். பயங்கரமான க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ரெண்டுமே. ராஜஸ்தான் ஆமா திருப்பி போய் எனக்கு தோத்தானுங்க. அங்க ரியான் பராக் 94 எனக்கு அடிச்சான். ஆமா. ஆமா ஆமா. அது வேற ரசல் பயங்கரமா ஃபார்ம் போச்சு. வந்துட்டான்டா. கேகேஆர்ல ஆஃப் சென்ச்சுரி எல்லாம் போட்டாரு ரசல். என்ன நீ எல்லாம் கேகேஆர் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சூப்பரா இருந்தாங்க. எல்லாருமே வந்து 30 பிளேஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிட்டு போனாங்க. உண்மை அருமையா ஆடாம. ஸோ எனக்கு சிஎஸ்கே மேட்ச்ல ஒண்ணுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. பிரவிஸ் வந்து அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டைம் அவுட் வந்து அங்க ஸ்கிரீன்லயும் டிஸ்பிளேலயும் ஓடல. அண்ட் அங்க ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல இருந்தாரு. வரும்போது வந்து ரிவ்யூ கேட்கும்போது டைம் அப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் நிறைய எடிட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டைம் கனெக்ட் பண்ணி வச்சுலாம் போட்டாங்க. 2 செகண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. டைமிங் அந்த 15 செகண்ட்ஸ் வச்சு போடும்போது ஸோ அங்க டைமிங் எதுவுமே ஓடல. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து வெரி புவரா வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. ஸோ என்னன்னு தெரியல. இன்கேஸ் வந்து எம்ஐ டீமுமே இந்த மாதிரி ரிவ்யூஸ் எடுத்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 0 கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே ரிவ்யூஸ் எடுக்கும் போது வந்து அது அக்செப்டன்ஸா போய் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ போச்சு. பட் இது வந்து இந்த மேட்ச்ல வந்து கவுண்டர் எதுவுமே நமக்கு காட்டல. அண்ட் ரிவ்யூ கேட்கும் போது டைம் எதுவுமே இந்த எக்ஸ்கியூஸ் எதுவுமே இல்லை, அவன் பாட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அது நாட் அவுட் கூட. அவுட் இருந்தா கூட இல்ல ஏதோ அது ட்ரீம் ஃபர்ஸ்டே நிறுத்தி ஒரு ஓகே. கேவலமான டிசிஷன் தான் அது. எப்படி பார்த்தாலும் கண்ட்ராவே லெஃப்ட் சைடு தான் போகுது. ஆனா லெஃப்ட் அவங்க சைட்ல வந்து போகுது அதுதான். அவங்க 2 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. அது பால் டெட் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி பாத்தீங்கன்னா பால் என்ன சொல்ற விக்கெட் போட்டு கொடுத்து ரொட்டேட் கூட பண்ணல. ரன் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இவனுங்க ஓடிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதுதான் நான் 2 சொல்ல பேருக்கும் வந்தேன். இல்லை. ஆஹ் அதை பார்த்து இவனுங்க அதாவது ஓடிட்டு இருந்தாங்க. பால் டெட் கால் பண்ணலன்னு அவங்க தெரியல போல. அதனால டைமர் ஓடி முடிஞ்சிருச்சு. இவரும் ரிவ்யூ எடுக்கணும்ல. பட் இருந்தாலும் அது போற பால் அது டிசிஷன் தான். இந்த இது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த பால் கீப்பர் கிட்ட போகணும். அந்த கீப்பர் கையில புடிச்சு நிப்பாட்டினாதான் அந்த இது கம்ப்ளீட் ஆகணும்னு அர்த்தம். அங்க போகல, இவங்க ரன் அவுட் ட்ரை பண்றாங்க, இவரும் ஓடுறான். அந்த டைம்ல வந்து டைமிங்கும் ஓடல. நான் அதையும் நோட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய புவரான மேனேஜ்மெண்ட் தான் நான் பாக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த விக்கெட்னால எப்படி வேணா மேட்ச் மாறி இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால நான் வந்து இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. இது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, நான் இல்ல சொல்லிட்டேன். அம்பையர் நிறைய விஷயம் மட்டமா தான் பண்ணாங்க. இந்த மேட்ச்னு இல்ல, நிறைய மேட்ச் போன வருஷம் இதுவரை கேவலமா இருந்துச்சு. நான் என்னென்னமோ பால் நோ பால்லாம் கொடுத்தானுங்க. என்னென்னமோ போன வருஷம் நினைக்கிறேன். இந்த வருஷம் ஏதோ பரவாயில்ல. பட் இது வந்து பச்சையா நாட் வரணும். இதே ஃபைனல் நடந்தா பாருங்க என்ன நடக்கும். ஓகே. மும்பை வேற அதுதான் வராங்க. இப்போ நேத்து நடந்த மேட்ச்லயுமே வந்து பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. இல்லுமே வந்து பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. ஆமா இந்த அவன் போய் மாதிரி அடிக்க வந்து போயிட்டான். ஆமா. அதெல்லாம் மோசம்டா, பாவம்டா. அது என்னடா இது? ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா அம்பையர் பாக்குறீன்ற லெவலுக்கு கில்லு உள்ள இறங்கி போயிட்டு இருந்தாரு. கேட்டுட்டு இருந்தாரு அம்பையர் பயங்கரமா கேட்டுட்டு இருந்தாரு. தேர்ட் அம்பையர் வெளியே இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. வாட்ஸ்அப் பண்ணிக்கின்ற மாதிரி.
ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து அம்பையர்ஸ் கொஞ்சம் அவங்க இன்னுமே வந்து நல்லா இது பண்ணணுங்கிறது தான் இங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா எம்பையர் ஃபார்ம் நிறைய ஆனாலும் ராங் எம்பையர் டிசிஷன்ஸ் ஃபார்ம் ஆகாது. நிறைய ராங் டிசிஷன் போறதுனால டீமுக்கு வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச்ல எல்லாம் இப்படி நடந்தா வந்து ஏத்துக்க முடியாது எந்த பிளேயர்ஸாலையும். அதே தான் மேனேஜ்மெண்ட்டும் அதான் கோவப்படுவாங்க. அவங்க அந்தந்த டீமோட ஓனர்ஸும் அதுதான் நினைக்கிறாங்க. ஸோ லெட் சி எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஒரு மெயினான மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்ச்ல வந்து சந்திக்கலாம் எல்லாரையும். ஸோ அது வரைக்கும் வியூவர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வீடியோவை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனல்ல. ஸோ லைக் அடுத்தபடியா பண்றேங்க, லைக் ஷேர் பண்றேங்க, பண்றேங்க, லைக் லைக் பண்றேங்க, லைக் பண்ணிடுங்க. பண்றேங்க. ஷேர் ஸோ பண்றேங்க. அந்த 3 விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஸோ இந்த 3 விஷயம் பண்ணா அந்த பெல் பட்டனும் அமுக்கிடுங்க. நான் அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் பேக் மேட்சோட நாங்க நைட்டு வரோம் லைவ்.